நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாங்கோவோட நேம் வந்து டீமன் எவல்யூஷன் மாங்கோவுடைய பார்ட் 3. அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போது வந்தீங்கன்னா உங்களால் முடிச்ச சப்போர்ட் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோலையுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல் இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். முடிஞ்சளவுக்கு எல்லாமே என்னுடைய பெஸ்ட்டை கொடுத்து போடுறேன். முடிஞ்சளவுக்கு நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு அனிமே சீரிஸோடைய எபிசோட் டைமிங் லெவலில் இருக்கும். முடிஞ்சளவுக்கு இதே மாதிரி நான் போட பார்க்குறேன். அப்போ தான் நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் கணக்கில் பண்ணேன்னா ரொம்பவே லேட்டாகும் வீடியோ. அதனால தான் பார்க்குறேன். அதனால் இப்படியே போடுறேன். முடிஞ்சளவுக்கு யாரும் லென்த்து கேட்காதீங்க. நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே கண்டிப்பாக என்னுடைய பெஸ்ட்டு கொடுத்து போடுறேன். அதனால் முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு திரும்பி ஒரு 100 கமெண்ட்ஸையும் கூடவே ஒரு 2K லைக்ஸையும் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க கதை குழப்பலாமா. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்குறான். உனக்கு எப்படி இந்த பேஸ் இருக்கிற இடம் தெரியும்? ஹீரோவும் அதுக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கேன். அப்போனா நீ தான் உண்மையிலேயே ஆங்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ கண் கலங்கின ஹீரோவை பார்த்து கேட்க. அப்போ பார்த்தா போன ஜென்மத்திலேயே இங்க பாரு ஆங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த இடத்துல யாரும் இறக்க மாட்டாங்க, யாரும் வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க. சிட்டியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளியும் இருக்கு. இந்த இடம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அதிகப்படியாக இதே இடத்துல வந்து நிறைய மீட் பண்ணிக்கலாம்னா நீயும் நானும் மட்டும் இதே இடத்துல ரொம்பவும் சந்தோஷமா. அதனால இதுக்கப்புறம் இது நம்மளுடைய சீக்கிரட் பேசுறா அப்படின்னு அவளும் கூச்சப்படின்னு சொல்ல ஹீரோவும் தலைமையிலே ஒன்று கொடுக்குறான். ஏய் சீக்கிரட் பேசா, காமெடி பண்ணாத லீனா, நீ என்ன சின்ன குழந்தைய, என்ன சின்ன குழந்தை விளையாடுற விளையாட்டு மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னது சின்ன குழந்தை விளையாட்டா? பைத்துக்கிற கம்னாட்டி நம்ம 2 பேரும் இங்கத்துலயோ ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. சென்னியை வரி பத்தி பாக்குறே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ கோவப்பட்டு தான் ஏறுவோம். சரிம்மா தாயே, நான் எதுவும் சொல்லலை. எதுக்கு இவ்வளோ டென்ஷனா அதுக்காக? வா போய் டீமனை கொல்லுவோமா? டென்ஷன் ஆகாதம்மா, டென்ஷன் ஆகுனா பிபி ஏறிடும். பட் இருந்தாலுமே இந்த இடம் ரொம்பவும் அமைதியா இருக்குல்ல. அங்க பாரு, எதுக்கே அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் தன்னுடைய பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல லீனா அண்ட் ஆங்கன்ற ஒரு எழுதி வச்சிருக்கான். இதுதான் நம்மளுடைய சீக்ரெட் பேஸோடைய நேம். இதுக்கப்புறம் எவனும் இந்த இடத்துக்கு வர முடியாது. இந்த இடம் வந்து நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாதுன்னா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த ஒரு ஜென்மத்துல சொன்னவன் இப்போ ஹீரோ ரீஇன்கார்னேட் ஆகிட்டு இப்போ இந்த பாடியில வந்த பிறகு அவனும் வந்து பாப்பான் பாருங்க. ஒரு நிமிஷம் கண் கலங்கிட்டு, டேய் நீ தான் அந்த உண்மையிலேயே ஆங்கா, இவனுக்கு இன்னமும் ஞாபகம் இருக்க இந்த சீக்ரெட் பேஸ், நான் சரியா தானே சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவ கேட்க ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோவும் என்னடா இது நம்ம கிட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கா, நம்ம உண்மையை சொல்லிடலாமா வேணவா? சாரி என்னை மன்னிச்சிடு, நான் என்னுடைய கடந்த கால நினைவுகளை யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு கண்ணை தொடச்சுன்னு அவளும் திரும்பிக்கிறான். உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? நீ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த? இருந்தாலுமே இந்த ஃபீல் என்னுடைய நண்பனை பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்னுடைய டியர் ஃப்ரெண்டு மாதிரியே இருந்தது நீ பார்க்கவே. ரொம்ப நாள் கழிச்சு அவனை பார்த்து நினைப்பில் இருந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சோ அதே தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அவன் இருந்த காலகட்டம் வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பட் ஆனால் ஹீரோவும் லீனா அப்படின்னு கூப்பிட, எதுக்காக நீ அந்த மாதிரி கூப்பிட்டன்ற மாதிரி இவனும் திரும்பி பார்க்க அடுத்த செகண்ட் ஹீரோவும் திரும்பியும் அப்போ என்ன பண்ணி அடிச்சானோ அதே மாதிரி நெத்திலேயே ஒன்று கொடுக்குறான். நீ என்னமோ குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிற. இதுதான் உன்னுடைய சீக்ரெட் பேஸா? பல வருஷங்கள் கடந்து போயிடுச்சுல, நீ என்னமோ குழந்தையா தான் இருக்க லீனா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு இவளுக்கு கண்ணே கலங்கிடுறா. உண்மையில நீ தான்டா அந்த ஆங்கு. நான் கொஞ்சம் கொண்டு எதிர்பார்க்கல நீ என்னமோ உயிரோட இருப்பேன்னு. இது ரொம்பவும் நல்ல விஷயம்தான். கடைசியா உண்மையா சொல்லட்டா, உண்மையிலேயே நான் தான் அந்த ஆங்கு, நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து கட்டி பிடிப்பா பாருங்க ஹீரோவன். எதுக்காக நீ மட்டும் திரும்ப வந்த? எப்படி வந்த? இவ்வளவு நாளா எங்க இருந்த? அப்படின்ற மாதிரி அவ அழுதுக்குனே நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க. அப்போ கடந்த கால நினைவுகளை திரும்பி யோசிச்சு பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணும் பண்ணுமா இருக்காங்க, ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி. அப்பனா நீ ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போ திரும்பி இந்த செஞ்சுரியில ரீஇன்கார்னேட் ஆயிருக்கியா இந்த பையனோட உடம்புல? அது மட்டும் இல்லாம குவார்டர்ஃபுல் ஃபைனலோடைய ஏன்ஷியன் கிங்னு சொல்லப்படுற அந்த டீமனுடைய வெசலா வேற இருக்கே. இப்போ டீமனா வேற இருக்க, உன்னோட பக்கம் ஆங்காவா இருக்க. என்னடா இங்க நடக்குது? அதுவுமே எனக்கு சுத்தமா புரியல. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தாலும் நிறைய விஷயம் நடந்துருச்சு. நான் எதுவும் பெருசா சொல்லி இப்போ உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கண்டிப்பா நான் சொல்றதுலேயே புரிஞ்சுப்பேன் எப்படிப்பட்ட நிலைமையில நான் இருக்குன்றத. கிட்டத்தட்ட நான் இறந்து பாதி செஞ்சுரியே போயிடுச்சுல. ஆனால் ப்ரெசன்ட் டேயில் நான் ஒரு டீமனுடைய பாடியை வேறு எடுத்திருக்கேன். லீனாவும் நீ என்னதான் டீமனாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஆங்கு தான். தேவலாம் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. நீ திரும்பியும் உயிரோட வந்தது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? புரியுது எனக்கு. பட் இருந்தாலுமே எனக்கு புரியாத விஷயம், இந்த சிட்டியில் ஏன் எல்லாரும் என்னை இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க? அப்படி என்னதான் பெருசாக நடந்திருக்கும் தெரியலையே. நான் போன பிறகு ஹியூமனிட்டியில் பயங்கரமான மாற்றம்லாம் வந்திருக்கும் போல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னை வெறுக்க வேற செய்கிறாங்களே. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய மூல காரணம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா நீ தான்.
என்னது நானா? பேட்டில் நம்ம டிராபேக் ஆகிறதுக்கான காரணமே உன்னுடைய ஸ்குவாடனை லீட் பண்ணி வாரியர்ஸ் கூட்டின்னு போகிறதுக்கான காரணத்தால மட்டும்தான் நீ அந்த ஏன்ஷியன் கிங்கை முடிக்கிறதுக்காக போன. அது உனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த ஏன்ஷியன் கிங்கை முடிக்கிறதுக்கு போன நீ அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை. ஃப்ரண்ட் லைன்ல நின்று சண்டை போட வேண்டிய அந்த இடத்துல இருந்த நீ இல்லாதப்போ பயங்கரமா எல்லாமே மாறிடுச்சு. டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு நம்மளுடைய ஸ்குவாடு, கண்ட்ரி எல்லாமே. அதுக்கப்புறம் நீ கூட்டின்னு லீடு பண்ணி போன அந்த வாரியர்ஸ் எல்லாமே அந்த ஏன்ஷியன் கிங்கை எதிர்த்தோம். அது மட்டும் இல்லாம கடைசியில பார்த்தா நீயும் இறந்துட்டேன்னு சொன்னாங்க. என்னடானா நீ இறந்த பிறகு சிலுவையில உன்னை போட்டு அடைச்சு இந்த மாதிரி அடைச்சி வச்சு மக்கள் முன்னாடி இருந்த நம்பிக்கையை பெருசா உடைச்சிட்டாங்க. ஏன்னா நீ தான் மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையா இருந்த அந்த காலகட்டத்துல. ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் தி ஹியூமன் கிங்கன்னு அழைக்கப்படுறதுல நீ மட்டும் இந்த இடத்துல. பட் ஆனா நீயே இந்த இடத்துல போன பிறகு டிவோனிக் வேவ்ஸ் எல்லாமே நிறைய இடத்துல பயங்கரமா பரவ ஆரம்பிச்சுது. அதுக்கு கவுண்டர் கொடுக்கற வகையில எங்களால அந்த அளவுக்கு சமாளிக்க முடியல. இருந்தாலுமே இருக்கிற ஆயுதங்களையும் இருக்கிற தலைமைகளையும் வச்சு எந்த அளவுக்கு தற்காத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்தையும் தங்களால தற்காத்துக்கணும். கிட்டத்தட்ட உலகம் முழுக்கவே 90% கிட்ட டீமன்ஸால சூழப்பட்டிருக்கு. 10% தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம். நீ போன பிறகு நிறைய குழப்பங்கள் நாட்டுல ஏற்பட்டது. நிறைய பேர் காயப்பட்டாங்க. பேட்டில் முடியாத நிலைமையில இருந்தப்போ கிங் மாறினாரு. புதிய 1000 பேர் டேலண்டடான ஆளுங்க வந்தாங்க. எல்லாமே முழுமையா மாற ஆரம்பிச்சுது. நீ இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நம்பிக்கைன்ற வந்த நிலையில நீ இல்லாதனால மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதுனால எல்லாருமே மனசளவு உடஞ்சு போயிட்டாங்க. இதனாலேயே இவங்க முடிவு பண்ணி உன்னை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. உன்னுடைய அடையாளத்தை மறைக்க ஆரம்பிச்சாங்க. உன் கூட வேலை பார்த்து எங்களையும் அதுக்கப்புறம் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. எங்களை ஒரு ஆளா கூட அதுக்கப்புறம் மதிக்கல. எங்களை எல்லாருமே முடக்கிட்டாங்க. எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம. சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான் சொல்ல முடியும். அட கடவுளே, அப்போ நான் மறைஞ்ச பிறகு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கான். எவ்வளவு பேர் இறந்துருப்பாங்க. சரி விடு, அது எல்லாமே நடந்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆல்ரெடி அதெல்லாம் கடந்து போன விஷயம். அதை நினைச்சு இப்போ யாரும் கவலைப்பட போறது கிடையாது. பட் இருந்தாலுமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியாச்சும் நான் திரும்ப உன்னை பார்த்துருவேன்னு. அதன் அடிப்படையில் இப்போ நான் உன்னை உயிரோடு பார்த்துட்டு திரும்பியும் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? மிராக்கல்லாம் கிடையாது, லாஜிக்கா பேசு. நான் இந்த இதுல ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன், அதுவும் ஒரு டீமனாக இருக்கேன். கண்டிப்பா ஏன்ஷியன் கிங்கை இந்த முறை நான் அழிக்காம வரமாட்டேன். அதுக்காக தான் மிகப்பெரிய லெவல்ல நான் தயாராகிட்டு இருக்கேன். ஒன்னு இந்த டீமன் பாடியை பயன்படுத்தி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு டீமனையும் அழிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றியா? பட் இருந்தாலுமே அந்த அளவுக்கு நீ போராட வேண்டிய அவசியம் இல்லடா. இந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டாங்க, சக்திசாலியான ஆளுங்க. நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலாம் இந்த இடத்துல. இல்ல, என்னைக்கா இருந்தாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எனக்காக இந்த இடத்துல நிறைய பேர் தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. உண்மைதான், இன்க்ளூடிங் என்னைய சேர்த்து நம்ம கூட இன்னும் 4 பேர்கிட்ட இறந்து போயிட்டோம்ல. நம்ம ஸ்குவாட்ல இருந்து 6 பேர்ல பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே திரும்ப வந்தா நல்லா இருக்கும். முக்கியமா எல்லோ கோரை வச்சிருந்த ஆரன், அவன் வச்சிருந்த அந்த சக்திக்கு ஈடுனே இல்லை. இருந்தாலுமே அவனுக்கு பயங்கரமான அடிப்பட்ட நிலைமையில அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டான். வேலையை ரிசைன் பண்ணிட்டு சிட்டில ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு உண்மையாக சொல்லப்போனால் நானுமே இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலுமே என்னுடைய ஃபுல் மெமரிஸ் இந்த இடத்துல தான் இருக்கு. ப்ளூ கோர் வச்சுட்டு இருந்தேன் பேண்டம் டேஷா, அவன் அந்த புதிய கிங்குக்கு எதிராக செயல்படுத்தினால அவனை பயங்கரமான நிலைமைக்கு மோசமாகிட்டாங்க. அவனோட கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவனை பற்றின எந்த விதமான தகவலும் அதுக்கப்புறம் வரலை. என்னது, தேஷா செத்துட்டானா? எப்படி அவனுங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம்? அவனுங்க எவனையுமே நான் சும்மா விட மாட்டேன். புதிய கிங்குக்கு என்ன திமிர் இருந்தா என்னுடைய ஆளுங்க மேலே கை வச்சிருப்பான் அப்படின்னு ஹீரோவை இப்போ செம்ம கோபமாக வரான். புதிய கிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவன்கிட்ட ட்ரிபிள் கோடு செப்ட்ரபிள் ஃபைனைடு வாரியராக இருக்காம, அதனால அவனை தோக்கடிக்கிறதுன்ற முடியாத காரியம். அது மட்டும் இல்லாமல் புதிய நியூ டேலண்ட்டை கொண்ட ஆளுங்க எல்லாமே அவனுக்காக வேலை செய்ய இருக்காங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவனை எதிர்க்க முடியாது, நம்மளால உள்ள கூட நெருங்க முடியாது. என்ன சொல்கிறேன், எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் நம்ம திரும்ப போராடி தான் ஆகணும். நம்மளுடைய ஆளுங்க மேலேயும் அவன் கை வச்சிருக்கான்னு சொல்ல. இருந்தாலுமே அவன் ஹீரோ ஒன்று பக்கம் காண இருக்கிறத பார்த்துட்டு, அங்கே இப்போதைக்கு நீ நல்லா இருக்க, ஒரு நிமிஷம் இங்கே பாரு. எலமெண்டல் பவர் எல்லாமே இப்போதைக்கு எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல உன்னால் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா எதுவுமே உன்னால பண்ண முடியாது. ஹீரோ அதுக்கப்புறம் யோசிக்கிறான், என்னது எலமெண்டல் பவரா? நீ சாதாரண நினைச்சிட்டு இருக்கல, டீமன்ஸ் எல்லாமே சிம்பிளி வந்து ஒரு ரெட்ல இருந்து பிளாக் கவர்ஸ் வரைக்கும் இருக்கும்னு. ஆனா அதுக்கேற்ற எலமெண்ட்னு ஒன்று இருக்கு. 6 விதமான எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டீமன்ஸ் அது மூலியமா தன்னுடைய ஒவ்வொரு விதமான எலமெண்ட்ஸ் மூலியமாவே அட்டாக் பண்ணும். ஆனா அப்படியாப்பட்ட 6 விதமான எலமெண்ட்டை கொண்ட யாராலையுமே அவங்கள யாராலையும் அழிக்க முடியாது. அந்த எலமெண்ட் என்னன்னா வுட்டு, ஃபயரு, எர்த்து, மெட்டலு அண்ட் வாட்டர். இருந்தாலும்
இருந்தாலும் நான் உனக்கு வார்ன் பண்றேன்டா ஆங்கு, தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கிற பவர்ஸை கொண்ட ஆளுங்க கூட கொஞ்சம் மோதத்தை தவிர்த்துவோ. என்ன எல்லாருமே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க, அதனால நீ கொஞ்சம் பார்த்து இருக்கிறது உனக்கு தான் நல்லது. என்னதான் நீ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தா கூட ஒன்னை விடவும் ஸ்ட்ராங்கான பெஸ்டான ஆளுங்களா இருக்காங்க. அவங்க இன்டகிரேஷன் கோட கொண்டவங்க. அப்படியேப்பட்ட ஆளுங்களை டகோரா கர்சல்ல இருந்து வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடம். இது டகோராஸ் கர்ஸ்டலாம் ஏன் எனக்கு தெரிஞ்சதுதான். ஹியூமனிட்டியோட மொத்த அழிவுக்கான இடமே அந்த இடத்துல தானே. ஆமா, போன ஜென்மத்திலேயே நீ அந்த இடத்துலதான் பேட்டில் அப்போதான் நிறைய சம்பவங்கள் நடந்தது. முக்கியமான இடமாச்சு அது. எனக்கு கணக்கில்லாதாங்க அந்த பேட்டில்ஸோடைய மைய புள்ளியா அதுதான் இயங்குது. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கான டீமன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் வந்தது. அதனால முடிஞ்சளவுக்கு இவங்க கிட்ட கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருக்குது, உனக்கு தான் நல்லது. நான் இவ்வளவு தான் சொல்ல முடியும். சரி, ஓகே, நல்லாவே புரிஞ்சுது. அந்த கிங்கு கிட்டையும் நியூ 6 டேலண்ட்டை கொண்ட ஆளுங்க கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஓகே, அப்ப அந்த இடத்துல டயலான் பயன்படுத்துறது எல்லாமே கம்பைன்டு அட்டாக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே தற்காப்புக்காக அவன் அதை மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கான். தேஷாவை காப்பாத்தி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அவன் டஞ்சன்ல இன்னமும் உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹீரோவை யோசிக்கிறான். இப்போதைக்கு கிட்டத்தட்ட வெவ்வேறு விதமான எலமெண்டோடைய பவர்ஸ் எல்லாமே என்னுடைய பாடியில இருக்கு. அதுவும் 4 ரகமாக இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த 6 பேரை காட்டிலும் எந்த பவர் அதிகன்றதுனால நான் இன்னமும் வீக்குன்றது அவங்க கூட எதிர்க்க முடியாமல் நான் சொல்லிட முடியாது. அதனால் நான் இன்னமும் சோதிக்கணும் என்னுடைய பவர் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும். அதை விட முதல்ல நான் அவனை காப்பாற்றணும், என்னுடைய நண்பன் தேஷாவை. அதுக்காக நான் இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும். சரி, இப்போதைக்கு அந்த டகோரா கேஸ்டல் அது என்ன நிலமையில இருக்கு, அதை போய் நான் பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீ குவார்டரபிள் 500 டீமன் மட்டும்தான். பரவாயில்லையா? நீ என்ன என்னால் சமாளிக்க முடியாதுன்னு நினச்சியா? நான் யாருன்றதை காமிக்கிட்டேன். அந்த லைஃப்பை காட்டிலும் இந்த லைஃப்பில் நான் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கேன். இந்த ரூல்ஸுக்கு இருசெல்லாம் நமக்கு செட் ஆகாதுமா. இவனுங்க வேணா அதை நம்பட்டும், ஆனால் நான் நம்புகிற விஷயம் எனக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அது எவனுக்கும் பொருந்தாது அந்த ரூல்ஸு. பழங்காலத்தில் நான் பண்ண தப்புகளை சரி செஞ்சு இந்த முறை நான் எல்லாத்தையும் மாத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்து நம்ம பாரிஸை வர வச்சிருக்கான் ஹீரோவும். எங்கடா ஏதோ ஒரு ஸ்டோருக்கு கூட்டின்னு போறியா? நான் என்ன எங்கே போயிட்டுருக்கோம்? அம்மா வாங்க, சின்ன பேனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுக்காக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த எனர்ஜி கிறிஸ்டலை பற்றி நிறைய விஷயத்த நான் சொல்லி ஆகணும். பரவாயில்லையே, இளம் பையனாக இருக்க இன்னமும் ஃபுல் எனர்ஜியோடு இருக்க போலையே. கவலைப்படாத, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உனக்கு எல்லாத்தையுமே நான் நீ கேட்குற எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓகே, ரொம்ப நன்றிங்க. முக்கியமானது இப்போது இஷ்யூவே ஆலோ சிட்டியில் இருக்கிற எனர்ஜி கிறிஸ்டல்ஸ் எல்லாமே திரும்ப வர வச்சு எப்படியாச்சும் அந்த சிட்டியை காப்பாற்றணும். ஆங்கு என்னதான் ஆகிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஆங்கு ஒன்று பக்கம் ஷாக் ஆகிறா. என்னடான்னு பார்த்தா நம்ம ஆளுங்க இந்த இடத்துல முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய கேங்க சேர்ந்தவங்க. ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க. பாரிஸும் என்னடா ஆச்சு, நீ நின்றுட்ட ஆங்க அப்படியே எல்லாரும் அவங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய பழைய ஆளு திரும்பி பார்க்குறா. அவள் பார்த்த அடுத்த நிமிஷமே எல்லாரும் அங்கே பாருங்க, அது ஆங்கு தானே? ஆமாம், அது ஆங்கு தான் நினைக்கிறேன். அவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. நீங்களா அந்த இடத்துல நிமிஷம் ஹீரோவை கட்டி பிடிச்சி ஆங்க நீ நல்லதாட்டா இருக்க, ஒரு வழியை அவட பார்த்துட்டு சொல்லிட்டு கண்ணீர் அஞ்சலி தான். நீ எப்படி உயிர் பாய்ச்சிட்ட, எப்படி இருக்கு, உன்னோட கை காலம் நல்லா தானே இருக்கு? என்னடா ஆங்க ரொம்பவும் முடி அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு, நைட்டு ஹைட்டா வேற ஆகிட்டு இருக்கு போல. பரவாயில்லையே, நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்க. கூடவே டிமானி கூற இந்த மாறிடுச்சு. ஓகே, நீ இல்லாமல் எவ்வளோ திரும்ப நாங்கள் கவலைப்பட்டோம். அதுக்கப்புறம் டேங்க் பார்த்தா ஒரு வழியா பொழைச்சிக்கனடா தம்பி, உனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். நல்ல வேலை நீயும் ஃபைனலாக பார்த்துட்டேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் உங்களை எப்படி தான் திரும்ப மீட் பண்ணணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்மளுடைய ஊருக்காக தான் எல்லாத்தையுமே நான் பண்ணியிருந்தேன் தெரியுமா, அந்த எனர்ஜி கிறிஸ்டல் எடுத்துன்னு வரதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தா பாரிஸும் சரி ஆங்க உன்னுடைய டீம்மேட்ஸை நீ இந்த இடத்துல பார்த்துட்டு போல, அதனால நான் இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. இவங்க எல்லாரும் யாரோட மாதிரி ஷாக் ஆவேன். ஸ்னோவா அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போயிட்டு டே ஆங்க நீ போயிட்டு கொஞ்சம் லோ கிட்ட பேசுறா. அவ கொஞ்சம் கோவத்துல உமால இருக்கா. அவ நீ இல்லாத போது சரியாவே சாப்பிட மாட்டான், என்னன்றது தெரியல. அவ முகம் வேற வாடி போயிட்டு இருக்கு நீ இல்லாதனால அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் தனிமையில இருக்க. ஹீரோவும் அவன் கிட்ட போக அவனும் பேச ஆரம்பிக்கிறான். என்னங்க லீடர், எப்படி நான் எல்லாமே ஜாலியாக இருந்தீங்களா? சாரி, என்ன மன்னிச்சிருங்க உங்களை வருத்தப்பட வச்சதுக்கு அப்படின்னு அவன் கிட்ட போக அடுத்த நிமிஷம் அவன் கண் கலங்கி போடாடி நெக்ஸ்ட் டைம் தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுக்குன்னு ஹீரோவை பார்த்து சொல்கிறான். சரி ஃபீல் பண்ணாதீங்க லீடர், நான் இதுக்கப்புறம் உங்களை விட்டு தனியாக போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சு அவங்களுடைய கேங்க கூட பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் லீனாவும் இதை பார்க்குறான். அவளுக்கு இன்னொரு பக்கம் வருத்தமாக இருக்கு. அது ஏன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்தில் இவங்க கூட நண்பர்களாகவே நம்ம ஆங்க கூட இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். அந்த நிகழ்வெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இடத்துல வந்து இப்ப நம்ம லூவும் ஹீரோவும் மட்டும் தனியா ஏதோ ஒரு இடத்துல இருந்து கோரை எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்காங்க. கண்டிப்பா அது அந்த டிராகோனோ கேஸ்ல தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இது வந்து போயிட்டு இருக்கும் போது இப்பதான் அவனை காப்பாத்தி கூட்டு வந்திருக்கான். டேய் ஆங்கு ஏஞ்சிக்கூட என்னடா பண்ணிட்டு இருக்க, நமக்கு ஒரு வழியா அதை கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தா கையில ஏதோ ஒரு கோரை வச்சிட்டு இருக்கான். டேய் தூங்காதரா ஏஞ்சிக்கிடும், நான் எப்படியாச்சும் உன்னை கூட்டின்னு போறேன், சீக்கிரம் வா இந்த இடத்த விட்டு போயிடுவோம் சொல்லிட்டு ஏஞ்சிக்கிடான்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணி அவன் பாட்டு கூட்டின்னு போயிட்டு இருக்க. கையில பார்த்தா அந்த கோரம் அப்படியே
கீழே வந்து ஹீரோ கிட்ட இருந்து அந்த கோர் பார்த்தா இன்டகிரேஷன் கோரா இருக்கு. ஆஹாஹா, லோ லெவல் வாரியர்ஸ் இவங்க எல்லாருமே அசால்ட் அடிச்சிட முடியும். ஏன்னா இன்டகிரேஷன் கோரையே இவங்க எடுத்துன்னு போலான்னு பாக்குறாங்களா, அதுக்கு நாங்க விட்டா தானே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு டீமனும் அது இப்போ நம்ம லூவை வந்து அட்டாக் பண்ணுது. இன்னொரு அதை அட்டாக் பண்ணதுல இவன் உன்னோட பக்கம் போய் ஹீரோவும் உன்ன பக்கம் போய் விடுறான். ஓ என்னமோ நீ நகர்றியா அப்படின்னு பார்க்க ஹீரோவும் உன்ன பக்கம் தனியா கிடக்க. டே ஏஞ்சுக்கிடா, என்ன மன்னிச்சிரு, உன்னை என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஆங்கு ஏஞ்சுக்கிடான்ற மாதிரி அவனும் கூப்பிட. அப்ப பார்த்தா அவன் கண்ணு முன்னாடி அவன் செத்து போற மாதிரி அவனும் யோசிச்சு பார்க்க இதெல்லாமே கனவு. எவ்வளவு கண்மணிக்கிறான். அட கடவுளே, இதெல்லாமே கனவா, எல்லாமே ரியல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. எதுக்காக தேவையில்லாம அவனை பத்திலாம் அவளை யோசிக்கிறேன் நானு. ஒருவேளை அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். லீடர் என்னையா பண்ற, டைம் அவளை வா கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் போய் கதவு திறக்க. எதுக்குடா கதவு திறந்து வர, உள்ள இப்படி இருக்குன்னு நான் அப்படின்ற மாதிரி பார்க்க. ஹீரோவும் அவளை பார்த்துட்டு வெக்கத்துல கதவு கட்டி நினைக்கிறான். மனிதருங்க நீ ரொம்பவோ பொம்பளை பொறுக்கியா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கணியை தூக்கி விசிறி அடிக்கிற. மூஞ்சில செப்பலெல்லாம் பறக்குது. செருப்பாலாடு நாயே எங்கடா உள்ள நுழைகிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா மூஞ்சி வீங்கினது தான் மிச்சம், வெளியே உக்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க சிட்டியில ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. சரி வாங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். என்ன லூ போலாமா? டை லீடர்னு சொல்றேன். ஓகே லீடர், எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? இதுக்கப்புறம் லீடர் தான், என்னை பத்தி நீ கவலைப்படுது, எனக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்கப்புறம் ஹீரோவை அடுத்துக்கிட்ட போக வேண்டிய இடத்துடைய மேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஏங்க இதுக்கப்புறம் அந்த ட்ராகோனா கேசல் இருக்கிற இடத்துக்கு தானே போக போறோம். நம்ம 2 பேரும் மட்டும் தானே, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைல்ல. காலையிலேயே ஏன் அவ்வளோ பதட்டமானீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எதுக்காக நம்ம மட்டும் போகிறோம்? அவங்களாம் வேணாம், அங்கேயே இருக்கட்டும், நம்ம வரைக்கும் போனால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா திடீர்னு நமக்கு ப்ராப்ளம்னா நம்ம சீக்கிரமாக கிளம்பி வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ரீடர் முறையில் நான் தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் பேசத்தெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவும் ஆமாம் லீடர்னு முகையில் நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் தான் அப்படின்னு அவன் நேற்று சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறேன். ஏமால அந்த அளவுக்கு அக்கறைப்பட்டிருக்கலேன்னு. அதுக்கப்புறம் அவளை பார்த்து நக்கல சிரிச்சுன்னு வரேன். ஏய் எதுக்காக என்னை பார்த்து இப்படி சிரிச்சுன்னு வந்துட்டு இருக்க? என்னாச்சு உன் மனசில் என்னடா நினச்சிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை டென்ஷன் ஆகாதீங்க. லீடர் கோவப்பட்டா நீங்க பார்க்கவே நல்லா இல்லை. அதுக்கப்புறம் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு அமைக்க அதுதான் அந்த சிமெட்ரிக்கு ட்ராகோனா கேசல். அந்த இடத்துல பேட்டிலுக்கான ப்ரிப்பரேஷன் ஜோனாவே அறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லா சோல்ஜர்ஸும் அந்த இடத்துல கூடி இருக்காங்க. நிறைய விதமான கோரை வச்சுட்டு இருக்கிற ஆளுங்க எல்லாமே இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோவும் நம்ம லூவும் ஒன்னா போறதை பார்த்துட்டு இங்க பாருங்கண்ணா கப்பல் வாரியர்ஸ் 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சாதாரண சிங்கிள் ஃபைனட் கோரை மட்டும் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்னதான் சாதிக்க போறாங்களோ. ஒருத்தன் மட்டும் குவார்டர் வச்சுட்டு இருக்கான். ஒன்னெல்லாம் பண்ண முடியாது, கப்பல்ஸ் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நக்கலா பேச. ஓஹோ கப்பல்ஸா, நாங்க பண்ண போற வேலையை நீங்க பார்த்துட்டு வாயா பொழப்பீங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அசால்ட்டா அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆறாவை வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு 3 பேர்கிட்ட வராங்க. அட கடவுளே, என்னடா நீ என்ன காப்பி பண்ணி ஒரு பொண்ணை கூட்டின்னு வரையான்னு அப்படின்னு ஒருத்தனும் வந்து ஹீரோ கிட்ட கேட்கறான். பார்த்தா அவங்க கூட ஒரு பொண்ணு இருக்கு. அடேங்கப்பா குவார்டபிள் ஃபைனடா. அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபைனட் ஒருத்தி. 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணி உள்ள போக போறீங்களா? உங்களால சாதிக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான குப்பைங்களா எதுக்கு தான் உள்ள போகுதுங்களா அப்படின்ற மாதிரி அவனுமே வந்து கேட்கறான். அப்புறம் அந்த இடத்துல கோடாலி வச்சுட்டு இருக்கிற அவனும் தன்னுடைய யாராவை வெளிப்படுத்துறான். அவனுடைய பவர் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணணும். என்னுடைய பேர் வந்து யாதர், நான் ஆல்வா ரேங்க் செட்டியை சேர்ந்தவன். ப்ராபப்ளி பொண்ணு நீ மேர் ஃபேமிலி சேர்ந்தவளா? என்ன ஒன்று மாதிரியான லாங்கர் வச்சுட்டு இருக்கிற பொண்ணு பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. கண்டிப்பா நான் கொடுக்குற அட்வைஸ் கேட்டுக்கோ, தயவு செஞ்சு உள்ள போகாத, என் கூட வந்துடு, நம்மளாம் ஜாலியா இருக்கலாம். இங்க பாரு, இந்த பொண்ணு எந்த அளவுக்கு அனுபவிக்கிறாளோ அதே வந்து ஃபீல் நீ அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா ஆயத்த கூடாத எடுத்து பிடிச்சி ஆயத்துட்டு இருக்கான் லோசு கம்னாட்டி. ஒன்ன மாதிரியான ஹீலர் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ வேணா எங்க கூட வந்துடுற, என்ன சொல்ற? ஆனா வந்து இவன் சொல்றதெல்லாம் கேட்காம இக்னோர் பண்ணிட்டு அவங்க 2 பேரும் பேச எவ்வளவு தெரிந்து இப்படி பண்ணிருப்பீங்க, சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. டேய் பாயம் முறியல்ல எதெல்லாம் அடி பண்ணி தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்ட இவனுங்க இன்னொரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கூட வச்சுட்டு இருக்கிற அந்த பொண்ணை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு உங்க 2 படியும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பக்கம் ஃபைட்டுக்கு ரெடியாவே. ஃபைட் இந்த இடத்துல வேணாம், இல்லைன்னா நீ தான் தோத்து போக போற, பரவாயில்லையன்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம லூவும் அந்த இடத்துல பேக்கை கீழே போட்டுட்டு அவன் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கான். வாடா இன்னைக்கு நான் உனக்கு ஒரு கை பார்த்துட்டு சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு உன் கதையை முடிக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை போக அவ வந்த அடுத்த செகண்டே டக்குன்னு பார்த்தா ஹீரோக்குள்ள போது அவன் கையை பிடிச்சிருவான். இவன் உன்னை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். என்னடா இவன் டக்குன்னு இப்படி வந்து தடுத்துட்டான், இவனுக்கு இவ்வளவு போகிறான். இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டோம் தேவையில்லாத வேலையை இந்த மாதிரி பண்ணிடாத. என்னுடைய லீடர் அவங்க. நீ என்னதான் உன்னுடைய ஊர்ல பெரிய ஆளா இருந்தாலும் இது வெளியிடும். நாங்க வந்த வேலையை எங்களை பார்க்க விடு, இல்லைன்னா நிலைமை மோசமாக. பரவாயில்லையா யங் மாஸ்டர் எதிர்
அப்படின்னு அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றது மட்டும் இல்லாம அந்த கோடாலி வச்சிருக்க இவனுடைய பேரை கூப்பிடுற யங் மாஸ்டர் ஏதர் அவன் சொல்றது தப்புலன்றதை சொல்லுது. இவன் ஒன்றும் உன்னோட சத்திய காமிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளும் கிடையாது. ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம வந்த வழியை போய் பார்ப்போம். கண்டிப்பா இந்த கர்சருக்குள்ள அவங்க போனோன்னா அவங்க நிலைமை மோசமாக தான் போகுது. நம்ம அதை பத்தி ஏன் கவலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கையை உதறிட்டு அவங்க 3 பேரும் அந்த இடத்துல கிளம்ப அந்த கோடாலி வச்சுட்டு கொண்டு நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணி போகும்போது எர்த் எலமெண்ட் எனர்ஜியை பயன்படுத்தி அந்த பவர்ஸ் எல்லாமே இப்போ அந்த இடத்துல இருக்க சின்ன சின்ன கல் துணுங்களை ஹீரோவை அட்டாக் பண்ண அப்படியே மேலே வருது. இந்த எல்லாமே கோடாலி வச்சுட்டு இருக்க அந்த ஆளு தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா பட் ஹீரோ இதெல்லாமே கவனிச்சதுனால அசால்ட்டா அது எல்லாமே தடுத்துறான். என்ன ஜிலு எதனா பிரச்சனையா இல்ல? ஒன்னும் இல்ல, அவனுங்க நம்ம மேல கொஞ்சம் வெறுப்புல இருக்கானுங்க. டெஸ்ட்ல நம்ம யாருன்றதை காமிக்கணும். கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இவனுங்க பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப சீக்கிரமா பாஸ் ஆக முடியாது. மெட்டல் எலமெண்ட்டை தான் ஹீரோ பயன்படுத்தினா தன்னுடைய ஸ்கின்ல. இன்னொரு பக்கம் அவன் அதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் அப்புறம் என்னடா இது இந்த அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி இருக்கா? என்னுடைய எர்த் எலமெண்ட்டை பயன்படுத்தி அட்டாக் பண்ணனே அதுக்கு கவுண்டரே கொடுத்துட்டான் அவ்வளோ ஸ்பீடா அப்படின்னு அதிர்ச்சியில் அவன் போயிட்டு இருக்க. யங் மாஸ்டர் ஏதர் என்ன வேணும்? உண்மையிலேயே இன்டகிரேஷன் கோரை நம்ம சீக்கிரமா எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாதகமா அமையும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாத லெவலுக்கு சக்தியை கொண்டவனா இருக்கான் அந்த பையன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு தான் அட்வான்டேஜ். ஓகே அடுத்த செகண்டே அவனை கொண்டுடலாம் நம்ம ஒன்னா சேர்ந்து. என்ன ஓகேவா? அதுக்கப்புறம் உள்ள பக்கம் அவங்களுக்கான செக்கிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான டெஸ்டிங் ரேட் எல்லாம் எடுத்துட்டு இருக்க. அந்த டெஸ்ட் எடுக்கிற நபரும் குவாட்ரபிள் ஃபைனைடு ரெட் கோர் வாரியர் அண்ட் சிங்கிள் ஃபைனைடு கிரீன் கோர் வாரியரா? ரியலி நீங்க 2 பேரும் இந்த கர்சருக்குள்ள போயிட்டு இன்டகிரேஷன் கோருக்காக ஃபைட் பண்ண போறீங்களா? லோவஸ்ட் ரேங்க் இருக்கிற டீமன் சைடு ட்ரிபிள் ஃபைனல் டீமனா இருந்தாலுமே உங்களால சமாளிக்க முடியுமா? பரவாயில்லையா? ஓகே, கவலைப்படாதீங்க. நான் இவ்வளவு பாதுகாக்கிறதுக்காக இருக்கேன், இவளுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கா. இவ ஒரு ஹீலர், அதனால எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொல்ல. ஆமா அட கம்யூனிட்டி, நான் ஒரு லீடரா தான் அந்த டைலாக் சொல்லியிருக்கோம், நீ சொல்லிட்டு இருக்க. பட் இருந்தாலுமே நான் கொஞ்சம் கூட திருப்பக்கல குவாட்ரபிள் ஃபைனல் வச்சுட்டு இருக்க நீங்க கண்டிப்பா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவீங்கன்னு. பட் இருந்தாலுமே இந்த கர்சருக்குள்ள நிறைய மோசமான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களால சமாளிக்க முடியுமான்றத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. அப்கோர்ஸ் எங்களுடைய கோல் சர்வைவ் ஆகுறது. கண்டிப்பா நாங்க திரும்ப வருவோம், எங்களுக்காக காத்துட்டு இருங்க. சரி ஓகே, அப்போனா நீங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வார்ன் பண்ணி தான் அனுப்புறாங்க. அப்கோர்ஸ் உள்ள என்ன நடக்க போகுதுன்றது தெரியல, கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றத அப்படின்ற மாதிரி ஹீரோவும் லூவும் மிகப்பெரிய சாகசத்தை நோக்கி உள்ள போக ஆரம்பிக்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக அடுத்த வீடியோ எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்க போது. சண்டை சீன் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். அதனால பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அடுத்த எபிசோடு வரும். பட் ஆனால் அது வரது கொஞ்சம் லேட் ஆகுதோ இல்லை சீக்கிரமாக வர போகிறதோ உங்களுடைய டாஸ்க்கை கிளியர் பண்ணுறது தான். அது ஒன்றும் இல்லை, இந்த வீடியோக்கு ஒரு 2K லைக்ஸும் கூடவே ஒரு 100 கமெண்ட்ஸும் மேலே பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புறேன். எல்லாமே என்னுடைய பெஸ்ட் கொடுத்து பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு நீங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, அதுவே எனக்கு போதும். இதுக்கப்புறம் கதை உண்மையிலேயே சீரியஸாக போகுங்க. அதனால முடிஞ்சளவுக்கு இந்த நான் கொடுத்த கஷ்டம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக போட ஆர்வம் வரும். அதனால முடிஞ்சளவுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் நான் சீக்கிரமாக போகிறது எல்லாமே. அதனால முடிஞ்சளவுக்கு நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது. சரிங்க சார், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.